வணக்கம். 2012 டிஇடியில் கேட்ட கணிதத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு செவ்வகத்தோட பக்கங்களை 20% அதிகரிக்கப்பட்டால் அதன் பரப்பு எத்தனை விழுக்காடு அதிகரிக்குன்னு கேட்டிருக்காங்க. செவ்வகத்தோட பக்கங்கள்ங்கிறது என்னென்னா, ஒன்று நீளம், மற்றொன்று என்னென்னா அகலம். இதை என்ன செய்கிறாங்கன்னா, செவ்வகத்தோட நீளமும் நம்ம கையில் கொடுக்கல, அகலமும் கொடுக்கல. ஆனால் அதோட பக்கங்களை எத்தனை சதவீதம் அதிகரிக்கிறாங்கன்னா 20% அதிகரிக்கிறாங்க. 20% அதிகரிக்கப்படுகிறது அதனோட பக்கங்கள். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, நீளத்தை 100ன்னு வச்சுக்கிறேன், 100ஓட 20% அதிகரிக்கிறேன். அப்போ என்ன கிடைக்கிது எனக்கு? 120. இந்த சதவீதங்கிறதுனால கீழே என்ன வந்துடுது? 100. இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகி இது என்ன வரும்? 1.2. இது 1.2னா அகலமும் அதே தான். ஏன்னா இங்கே நீளம் அகலம் எவ்வளோ அளவுன்னு கொடுக்கல, நான் ரெண்டையுமே 100ன்னு எடுக்கிறப்ப அப்போ அகலமும் என்ன ஆகுதுன்னா ஷார்ட்டாக அகலத்தோட மதிப்பும் அதுவாகவே மாறுது 1.2. ஏன்னா அவற்றின் பக்கங்களை எத்தனை சதவீதம் அதிகரிக்கிறாங்க? 20% அதிகரிக்கிறாங்க. செவ்வகத்தோட பரப்பளவுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். செவ்வகத்தின் பரப்புங்கிறது யாரையும் பெருக்கி வரும்னா நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கி வர்றது தான் என்னென்னா செவ்வகத்தோட பரப்பு. நீளம் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 1.2. அகலம் என்ன கிடச்சிருக்கு? 1.2. இதை 1.2ங்கிறத விட 12ன்னு எடுத்திங்கன்னா 12 என்ன கிடைக்கணும்? நம்மளுக்கு 144. இங்கே ஒரு ஸ்தானம் இருக்குது, இங்கே ஒரு ஸ்தானம் இருக்குது. அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணும். இந்த 1ங்கிறது இங்கே இருக்க 100ஆல் நம்மளுக்கு கிடச்ச அந்த 1. அப்போ பக்கத்தில் இருக்க அந்த 2 நம்பர் என்னது? 44. அப்போ அதோட விடைங்கிறது என்னென்னா 44%. இதோட விடை என்ன? 44%. அடுத்து 1/√9 - √8 -1/√8 - √7 இப்படி எல்லாமே ஒரு விகிதமுறா மூலத்தில் கொடுத்து அவற்றின் விகிதமுறா மூலத்தை நம்மளுக்கு பகுதியில் கொடுத்து அதோட மதிப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான விடை என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0, 1/3, 1, 5ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ விகிதமுறா மூலம்னா அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இணைக்காரணி எடுத்து இந்த கணக்கு செய்யணும். இணைக்காரணி எடுத்து செய்கிறோம்னா அதை நம்ம கணக்காக செய்கிறப்ப செய்யலாம். இங்கே பார்க்குறப்ப என்ன செய்யணும்? இணைக்காரணிங்கிறது ஒன்றுமே கிடையாது. நம்ம ஏற்கனவே ஒரு கணக்கில் பார்த்துட்டோம், x - 1/xன்னு இருக்கும். அந்த எக்ஸோட மதிப்புங்கிறது 5 + 2√6ன்னு இருக்கும். அப்போ அதோட காஞ்சிகேட்டுங்கிறப்ப, அதாவது இணைக்காரணிங்கிறப்ப 1/5 + 2√6ன்னு இருக்கும். அது பெரிய அளவில் போட்டோம்னா 5 - 2√6ன்னு வரும். அது டேரெக்டாகவே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, பகுதியில் என்ன இருக்கோ அந்த பகுதியில் இருக்க எண்களோட குறியை மட்டும் மாற்றினா, அந்த இடைப்பட்ட எண்களுக்கான குறிய எண்களுக்கு இடைப்பட்டு இருக்கும்ல, அவற்றின் குறியை மாற்றினா அவற்றோட இணைக்காரணி கிடச்சிடும். அப்போ இந்த கணக்கோட இணைக்காரணிங்கிறது இது பகுதியில் இருக்க எண் என்னென்னா √9 - √8. இந்த √9 - √8 இந்த 2 எண்களுக்கு இடைப்பட்ட எண் குறி என்னென்னா மைனஸ். இந்த இடைப்பட்ட எண்களுக்கான குறிகளை மாற்றிடுதுன்னா அதாவது அதோட இணைக்காரணியாகும். அப்போ இதோட ஆன்சர் என்னென்னா √9 + √8. இதோட இணைக்காரணிங்கிறப்ப முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ் போட்டால் ஒரு ப்ராக்கெட் போடுங்க. √8 + √7. இங்கே என்ன இருக்குது? +√7 + √6 மைனஸ் போட்டால் ப்ராக்கெட் √6 + √5 +√5 + √4. கண்டுபிடிப்போமா? நான் என்ன செஞ்சுருக்கேன், ஒவ்வொரு பகுதியில் இருக்க எண்களுக்கு இடைப்பட்டத்தோட குறியை மட்டும் மாற்றிக்கிட்டேன். அது அதோட என்ன காரணியாக மாறிடுனா இணை காரணியாக மாற்றப்படும். √9 + √8 ப்ளஸ்ஸு போய் என்றைக்குமே யாரையும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டான். ஆனால் மைனஸ் போனாலே எல்லாரையும் தொந்தரவு பண்ணுவான். என்ன தொந்தரவு பண்ணுவான்? அவற்றின் நிலைகளை மாற்றி விட்ருவான். அவன் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் ஆக்கிடுவான், மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஆக்கிடுவான். இங்கே +√8ங்கிறது என்ன √8ஆக மாறினா -√8, +√7ங்கிறது என்ன √7ஆக மாறினா -√7. ப்ளஸ் ஒன்றுமே பண்ண மாட்டான், ஒரு காலை அப்படியே எழுத வச்சுருவான். ஆனால் மைனஸ் என்ன செய்வான்? +√6 -√6 மாற்றி விட்ருவான், +√5 -√5 மாற்றி விட்ருவான். அடுத்து இந்த ப்ளஸ் என்ன செய்ய மாட்டான்? எந்த தொந்தரவும் பண்ண மாட்டான். பாருங்கள், +√8 -√8 கேன்சல் ஆயிடுச்சு, -√7 +√7 கேன்சல் ஆயிடுச்சு, +√6 -√6 கேன்சல் ஆயிடுச்சு, -√5 +√5 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இதில் கேன்சல் ஆகாமல் இருக்கிறது என்னென்னா, ஒன்று √9, இன்னொருத்தவங்க ஏன்னா √4. இவங்களுக்கு இடையில் இருக்க இடைப்பட்ட குறி என்னென்னா ப்ளஸ். √9ங்கிறத 3ஓட ஸ்கொயராக எழுதலாமா? √4ங்கிறத 2ஓட ஸ்கொயராக எழுதலாமா? 2 நம்பர் ஒன்றா இருந்தால் வெளியில் வரப்போ ஒரே ஒரு நம்பர் தான் வரும். இந்த 3 2 கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 5. அப்போ இவற்றின் விடை என்ன? 5. இந்த விடை 5ங்கிறது ஆப்ஷன் டியை குறிக்கும். ஆப்ஷன் எதை குறிக்கும்? டியை குறிக்கும். அடுத்து
முக்கியமான கணக்கு. அதே 2012 டிஇடி மேக்ஸில் கேட்ட முக்கியமான கணக்கு என்னென்னா 312 ரூபாயை 100 மாணவ மாணவிகளுக்கிடையே ஒரு மாணவனுக்கு 3 ரூபா 60 பைசா வீதமும் ஒரு மாணவிக்கு 2 ரூபாய் 40 பைசா வீதமும் கிடைக்கும்படி பங்கிடப்படுகிறது. எனில் மாணவிகளின் எண்ணிக்கை. எண்ணில் என்ன கேட்டிருக்கான்? மாணவிகளோட எண்ணிக்கை. என்கிட்ட இருக்க 312 நான் எத்தனை பேர் கொடுக்க போகிறேன்? 100 ஸ்டூடெண்ட் கொடுக்க போகிறேன். அதில் ஸ்டூடெண்ட்டில் யார் யார் இருக்காங்கன்னா பாய்ஸ் இருக்காங்க, கேர்ள்ஸ் இருக்காங்க. பாய்ஸ்க்கு நான் எவ்வளோ தரேன்னா 3 ரூபா 60 காசு, கேர்ள்ஸ்க்கு நான் எவ்வளோ தரேன் 2 ரூபா 40 காசு கொடுக்குறேன். அப்படி கொடுத்தா என்கிட்ட இருந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டோட எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. நான் என்ன செய்கிறேன்னா மாணவரை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், மாணவியை என்னென்னு வச்சுக்கிறேன், ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஒரு மாணவனுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 3 ரூபா 60 பைசா. இந்த 60ங்கிறப்ப இந்த புள்ளிக்கு அப்புறம் இருக்க அந்த ஜீரோக்கு என்ன கிடையாதுன்னா பெரிய அளவில் மதிப்பு கிடையாது. இப்போ 3.6x. அதுக்கு முன்னாடி ரைட் 3.6x. மாணவிக்கு எவ்வளோ கொடுக்குறேன்? 2 ரூபா 40 பைசா. அப்போ 40ங்கிறப்ப அந்த ஜீரோக்கு மதிப்பு கிடையாது. 2.4y. என்கிட்ட எவ்வளோ ரூபாய் இருக்குது? எவ்வளோ ரூபாயை பங்கிட்டுறேன்? 312. எவ்வளோ ரூபாயை பங்கிட்டுருக்கேன்? 312. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அதுக்கு முன்னாடி என்கிட்ட எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க? 100 பேர் இருக்காங்க. அப்போ என்கிட்ட இருக்க மாணவர்களோட எண்ணிக்கையும் மாணவிகளோட எண்ணிக்கையும் கூட்டினா எனக்கு எத்தனை பேர் வருவாங்க? 100 பேர் வருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 ரூபா 60 காசை மாணவருக்கும் 2 ரூபா 40 காசை கேர்ள்ஸுக்கும் கொடுக்குறேன், மாணவிகளுக்கும் கொடுத்தா எவ்வளோ ரூபாயை நான் பங்கிட போகிறேன்? 312 ரூபாயை பங்கிட போகிறேன். என்கிட்ட இருக்க மாணவர்களை ஃபுல்லாக எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், மாணவிகளை ஃபுல்லாக என்னன்னு வச்சுக்கிறேன்? ஒய்ன்னு வச்சுக்கிறேன். என்கிட்ட இருக்க மாணவர்களையும் மாணவிகளையும் கூட்டினா எனக்கு எத்தனை பேர் கிடப்பாங்க? 100 பேர் கிடப்பாங்க. அது 2வது ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கேள்வியில் மாணவர்களோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்கன்னா மாணவிகளோட எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். கேள்வியில் மாணவிகளோட எண்ணிக்கை தான். மாணவிகளை நம்ம என்னென்னு வச்சுருக்கோம்? ஒய்ன்னு வச்சுருக்கோம். அப்போ இந்த எக்ஸை கேன்சல் பண்ணி விட்டாலே இந்த ஒய் மட்டும் நம்மளுக்கு தனியாக வந்துடும். சரி சார், இந்த எக்ஸை எப்படி நம்ம கேன்சல் பண்ணுறது? மேலே இருக்க கெழுவால் கீழே இருக்க கெழுவை பெருக்கணும். யாரை நம்ம கேன்சல் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல இருக்க லெட்டருக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் கெழுன்னு சொல்லுவாங்க. இந்த மேலே இருக்க எக்ஸோட கெழுவால் கீழே இருக்க எக்ஸில் இருக்க அந்த 2வது ஈக்குவேஷனை ஃபுல்லாக பெருக்கிடணும். எக்ஸோட கெழு என்ன இருக்குங்க? 3.6. இங்கே யாருமே இல்லை. அப்போ 1வது ஈக்குவேஷனை அப்படியே வச்சுக்கிறோம். ரெண்டாவது ஈக்குவேஷனை ஃபுல்லாக நான் எதால் பெருக்கிறேன்னா 3.6ஆல் பெருக்கிறேன். அப்போ இது என்ன ஆயிரும்? 3.6x 3.6y. இங்கே 3.6ஆல் பெருக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் 36 36 2 ஜீரோ போட்டுக்கிறேன். புள்ளிக்கு அப்புறம் இங்கே எத்தனை ஸ்தானம் இருக்குது? ஒரு ஸ்தானம் இருக்குது. அப்போ அந்த ஒரு ஜீரோ என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்கும்? 360. என்ன கிடைக்கும்? 360. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா கேன்சல் பண்ண போகிறேன். ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆக்கிறேன், இந்த ப்ளஸ்ஸை என்ன ஆக்கிறேன்? மைனஸ் ஆக்கிறேன். இப்போ எக்ஸு கேன்சல் ஆயிருதா? நம்ம யாரோட குறியை எழுதணும்? யாரை கண்டுபிடிக்க போகிறோம்? ஒய்யை கண்டுபிடிக்க போகிறோம். அங்கே ஒய்யை கண்டுபிடிக்கிறப்ப 2 குறி வெவ்வேறு குறியாக இருந்துச்சுன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து யாரோட குறியை போடணும்? பெரிய எண்ணோட குறியை போடணும். ரைட்டா? இதில் பெரிய எண்ணுங்கிறது 3.6, அவற்றின் குறி என்ன? மைனஸ். 3.6ல் 2.4 போணுச்சுன்னா எவ்வளோன்னு பார்க்கணும். 3.6ல் 2.4 கழிச்சிருங்க. 6ல் 4 போச்சுன்னா 2, 3ல் 2 போச்சுன்னா 1. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? 1.2y. 360ல் 312 கழிக்கணும். ஏன்னா 2 என்ன குறி? வெவ்வேறு குறி. வெவ்வேறு குறி என்ன செய்யணும்? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து யாரோட குறிய போடணும்? பெரிய எண்ணோட குறிய போடணும். பெரிய எண் 360, அவற்றின் குறி என்ன? மைனஸ். 360ல் 300ல் 300 போயிடுச்சுன்னா போயிடும், யாரும் இருக்க மாட்டாங்க. 60ல் 12 போச்சுன்னா பாக்கி எவ்வளோ இருப்பாங்க? 48. நம்மளுக்கு யாரோட மதிப்பு தேவை? ஒய்யோட மதிப்பு தான் தேவை. ஏன் நம்ம ஒய்யோட மதிப்பு மட்டுமே பேசிகிட்டு இருக்கோம்னா அவங்க கேள்வியில் கேட்டிருக்கிறது என்னென்னா மாணவிகளோட எண்ணிக்கையை தான் கேட்டிருக்காங்க. யாரோட எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க? மாணவிகளின் எண்ணிக்கை. நம்பர் லெட்டர் 2 ஒன்றா இருந்துச்சுன்னா 2 என்ன பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம்? பெருக்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். பெருக்கலை இங்கே கொண்டு போனோன்னா என்ன ஆகும்னா வகுத்தல் ஆயிரும். இந்த மைனஸ் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் என்ன செஞ்சுருக்கேன்? இங்கே புள்ளிக்கு அப்புறம் இங்கே ஒருத்தர் இருக்காங்களா, அந்த ஒரு ஆளை நான் என்ன செய்கிறேன்னா முழுமையாக்குறேன். அப்போ என்ன செய்கிறேன்னா நான் லஞ்சம் கொடுக்குறேன். எப்படி லஞ்சம் கொடுக்குறேன்? இங்கே இருக்க தசம எண்ணை முழுமையாக்குறப்ப எத்தனை தசம எண்ணை நான் முழுமையாக்கணும்னு நினைக்கிறேனோ அத்தனை ஜீரோ மேலே கொடுக்கணும். அப்போ இங்கே ஒரு புள்ளிக்கு அப்புறம் ஒரே ஒரு தசம எண் தான் இருந்துச்சு, அவனை நான் முழுமையாக்கிட்டேன். 1.2 நான் என்ன எழுதிட்டேன்? 12 எழுதிட்டேன். அப்போ நான் எத்தனை ஜீரோ கொடுக்கணும்னா ஒரே ஒரு ஜீரோ கொடுக்கணும். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். 1 12 12, 2 12 24, 3 12 36, 4 12 48. அப்போ 4 12 48, இந்த ஒரு ஜீரோ மேலே வந்துடும். ஒய் ஈக்குவல்ட்டு என்ன கிடைக்கிது நம்மளுக்கு? 40. ஒய்ங்கிறது இங்கே யாரை குறிக்கும்? மாணவிகளின் எண்ணிக்கை. ஒய் என்பது யாரை குறிக்கும்? மாணவிகளின் எண்ணிக்கை. நன்றி.